தேவன் சபையில் வைத்து நான் பாதுகாக்கிறதுக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கேன். I'm really grateful that God has kept me in the church and is preserving me. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். Proverbs chapter 23. நமக்கு வருகிற 95% பிரச்சனைகள் இந்த வசனத்தை கொண்டு நாம் சால்வ் பண்ணலாம். With this verse we can solve 95% of the problems that we face. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். Proverbs chapter 23 verse 17. எல்லாமே காலேஜில், ஸ்கூலில், நம்ம பார்க்க வேலை ஸ்தலங்களில், எல்லா இடங்களிலும், in every places, be it school, college or a place of work, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. do not let your heart envy sinners. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. Do not let your heart envy sinners. அல்ல, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, Oh, they are like that and these people are like this. ஸ்கூல்ல கிளாஸ்ல பசங்களாம் எப்படி இருக்காங்களே, Oh, my other friends in school are like this. சடுதியாய் அவங்க ஒரு வாழ்க்கையில தீங்கு வரும். Their disaster will be so quick. நமக்கு நேரம் இருக்கிற வரையும் தான் நம்ம இடத்துல, நம்ம கரத்துல இருக்கு. So we have few, it's in our hands, in our control, for only for a certain time. அந்த வலையிலிருந்து அந்த சிக்கு மாட்டி தவிக்காதபடிக்கு அந்த உணர்வு இருக்கிற வரையிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. So as far as we are sensible enough so that we are not trapped in that net, until that time we have hope. ஒரு கதை பிரகாஷ் ஒரு கதை சொன்னாங்க. There is a story which brother Prakasam shared once. காட்டாறு கம்பளி. காட்டாரை குறித்ததான, காட்டுல இருந்து ஒரு ஆறு அடிச்சுன்னு வந்தா எப்படி இருக்கும், ஒரு கம்பளி. So there was something, like a river that flowed through a forest, and there was some, something like a blanket. ரெண்டு பேர் நின்று இருக்காங்க. ஒரு காட்டில் ஒரு ஆறு அடிச்சிட்டு போகுது. அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு கம்பளி வந்து போயிட்டு இருக்கு. So there was a river there which was flowing through the forest, and two people were there, and there was something like a black blanket that was flowing in that river. ஒருத்தருக்கு அது மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. அது போய் எப்படியாவது, எல்லாமே இருக்குது, அதை அடிச்சிட்டு போகிற எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த கம்பளி மட்டும் இல்லை என்கிட்ட. So there were many things that were being carried along by that stream. So this one person liked that blanket so much. வேண்டாப்பா சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் போயிடுறாரு, போய் அந்த கம்பளியை பிடிச்சிடுறாரு. So the other person who was with him was telling, don't leave that alone, leave that black blanket alone. But this guy was so, he was so wanting that thing. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் போய் விழ போகிறார் அவர். So his life is in danger because of the stream at which it was going. கத்துறாரு, கரையில் இருந்து கத்துறாரு, விட்டுடுன்னு கத்துறாரு அது. So this guy had already gone into the stream and caught hold of that thing which looked like a blanket, but the other person outside the stream was saying, leave that blanket alone. அவர் தண்ணியில் இருக்கிற ஒரு கத்துறாரு, நான் விட்டுட்டேன், அதான் என்ன பிடிச்சின்னு இருக்குது. So this guy who was in the stream was telling, I have let the blanket, but this thing is not leaving me. அது கம்பளி இல்லை, ஒரு கரடி. So it was not a blanket, it was a bear. அநேக சூழ்நிலைகளில் நம்ம கரத்தில் அந்த சிக்கை எடுக்கத்தக்கதாக உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுதே அதிலிருந்து நம்ம விடுபட்டு வந்துடணும். So as far as we have a sensible heart, to come out of that trap, we should come out of it. மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாத. Do not let your heart envy sinners. நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாள்தோறும் அவர் இடத்தில் இரு. But live in the fear of the Lord always. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Surely there is an end. There is a future. உன் நம்பிக்கை வீண் போகாது. And your hope will not be cut off. ஏற்ற வேளையில தேவன் ஏற்ற பார்ட்னரை கொண்டு வருவார். In the right time, God will bring you a partner. பறந்து மாம்சத்துக்கு நான் விதைத்தவனா. So I'm a person who flew and saw to my flesh. இந்த சபைக்கு வருகிற வேளையில தேவரீர் என்னை விடுவியும் என்னை ரட்சியும் என்ற எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். So when I came to this church in Ananagar, I came with the heart, Lord, deliver me. அன்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில 10 வருடங்களா நடப்பித்த காரியத்தை நான் சொல்றேன். I want to share what God has been doing in my life for 10 years. எனக்கு இந்த சபைக்கு வர வரை இந்த வசனம் பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. I was not aware of this verse in this Bible as
long, until I came to this church. ஆனால் அநேக வருடங்களாக இதை நான் பின்பற்றி இருக்கிறேன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. I had followed this thing, but I came to know it later on. ரெண்டு பேர் தான், ஒரு போர் நடக்குதுன்னா ரெண்டு பேர் தான் காப்பாற்றப்படுவாங்க. So when a battle is going on, only 2 people will be protected. அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைங்க, அந்த ஸ்திரீ, அந்த அப்புறம் வாலிப பிள்ளைங்க. So all those young children, young women, and those those are the people who are in the fortress. These people who are in the fortress are those who are being protected. சர்வாக ஆயுதத்தை அணிந்து பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க. So all those who are in the battlefield with the full armor of God, so those are the one who are being protected. ரெண்டு பேர் தான் பாதுகாக்கப்படுவாங்க. So these are the 2 categories of people who are being protected. ஒன்னு நான் கோட்டைக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும். Either I should be protected within the fortress. இல்லனா நம்ம கலாத்திய எபேசு 6ல வாசிக்கிறது போல சகல ஆயுதங்களும் அணிந்து நான் போரிடுகிறவனா இருக்கணும். Or else I should be in that group who adorns the full armor of God and enter into the battlefield. பேட்டில் ஃபீல்டில் கூட நான் யார்கிட்ட போரிடணும், யார்கிட்ட விலகி ஓடணும்னு தெரியணும். Even in the battlefield I should be aware with whom I should fight and from whom I should flee. பிளேயாம் பாஸ்டர் பிளேயாம் வரார் அப்படினு சொன்னா ஓடிடணும். If I hear that Pastor Balaam is coming, I should run away from him. பிசாசு வரானா எதிர்த்து நிக்கணும். If Satan is coming, I should stand against him. சாட்சியின் வசனத்தினால ஆட்டுக்குட்டியார் இரத்தத்தினால, by the confession, by the testimony of my mouth and with the blood of the lamb. நான் முதலாவது அந்த கோட்டையில நான் பாதுகாப்பா இருக்கும்படியாக தான் தேவன் என்னை அழைச்சாங்க. So God called me firstly to be protected in that fortress. பறந்து விதைச்சவன். I was a person who flew and sowed to my flesh. சபையில வந்து அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அனுகிரகம் செஞ்சாங்க. God gave me that privilege to sit in the church and learn from him. 2 தீமோத்தேயு 2:22. 2 Timothy chapter 2 verse 22. என்னிடத்துல பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே. Lord, there is no holiness in me. மாம்சத்துக்கு நான் அதிகமா விதைச்சிட்டேன். Lord, I have sown a lot to my flesh. ரட்சியும் ஆண்டவரே. Lord, save me, Lord. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். This is the word that the Lord gave me. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடுகிறவர்களோடு போய் சேர்ந்துக்கோ. Pursue righteousness, faith, love and peace. With such people, go and have fellowship with them. அந்த கோட்டைக்குள்ள போய்டு. Go into that fortress. நீ பறந்து விதைச்சாலும் அமர்ந்திரு. Even if you had sown to your flesh flying, but now be at rest. அப்பதான் மைக்கேல் அண்ணா சபையில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. ஓசியா 10ஆம் அதிகாரம் என அநேக நாட்களை விடுவித்த ஒரு வார்த்தை. ஓசியா 10ஆம் அதிகாரம். So this is a word which Brother Michael had shared. Hosea chapter 10. ஓசியா 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். Hosea chapter 10 verse 13. அநியாயத்தை உழுது கொண்டிருந்த. You had plowed wickedness. தீவினையா அறுத்துனிருந்த. You have reaped injustice. பொய்யின் கனிகளாய் புசித்து கொண்டிருந்த. You have eaten the fruit of lies. கேட்டோம். பொய்யின் கனிகள் எல்லாம் பொய்யின் மாய்மாலம். வாலிபத்தில் வருகிற இந்த சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் திருமணத்தில் வைத்திருக்கிற சந்தோஷம் பல மடங்கு மேலானது. We heard about the deceitful mouth and all the pleasures that we have in the young ages. So all that we can have in marriage is much better than that. கனிதான், அதுக்கு ஒரு பேர் என்னன்னா பொய்யின் கனி. அது the name of the fruit is fruit of lies. இந்த வார்த்தை தான் 12வது வசனம். Verse 12. விதைச்சிட்டேன், என்ன பண்றது ஆண்டவரே? Lord, I have sown, what should I do now? நீங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள். Sow with a view to righteousness. ஆண்டவருடைய தயவு எவ்வளவு பெருசுன்னு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க அறுவடை செய்வீங்க. So how much we value the kindness, how much we see the vastness of his kindness, to that level we would be able to reap his kindness. அப்போ சொல்ல போடும்போது நான் எப்படி உணர்ந்து கொண்டேன்னா, ஒரு விதை தீமையான விதை விதைச்சி வருது. So this is how I understood it. I am sowing an evil seed and it's reaping up. அது தடுக்க முடியாது. I can't stop that. மாம்சத்துக்கென்று விதைச்சிட்டேன். I have sown to flesh. நான் ரொம்ப என் மனதை கரைப்படுத்திட்டேன். I have corrupted my mind. இப்போ 99 நல்ல விதைகளை விதைங்க அப்படின்னார். So he said, now sow 99 good seeds. வளரும், அந்த தீமையும் வளரும். Even that evil which you had sown, even that விதைச்சது அறுத்தே தீரணும்.
So even that one seed which is evil, that will also grow, so you should reap that as well. அந்த ஒண்ணு வளரதுக்கு முன்பாக 99 வளர்ந்துரும். But before that one can sprout up, those 99 good seeds will sprout up. நீங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள். Reap, sow with a view to righteousness. ஆண்டவருடைய தயவுக்கொத்ததாய் அறுப்பை அருங்க. Reap in accordance with kindness. பின்பு அமர்ந்திருந்து உங்கள் தரிசு நிலங்களை நீங்கள் பண்படுத்துங்க. Be at rest and break up your fallow ground. மேலும் மேலும் விதைக்கிறதுக்கு உங்க மனதை அலைய விடாதீங்க. Don't allow your mind to wander to keep on sowing evil seeds. ஐயோ நான் விதைச்சதே அறுக்கணுமே. Oh Lord, I have to reap what I have sown. என்னுடைய தரிசு நிலத்தை நான் இப்ப நான் பண்படுத்துறேன். I want to break up my fallow ground. உன் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும். Until he comes to rain righteousness on you. நான் பாடணும் இல்லையா, அவர் சமீபமாக இருக்கும். இன்னைக்கு கேட்ட மெமரி வேர்ஸ், அவர் சமீபமாக இருக்கும் போதே அவரை நம்ம தேடு. The memory verse we heard today, when he is near, while he is near, let us go near him. ஒரு பெஸ்ட் டிரைவர் இன்டர்வியூவில் இப்படியா ஒரு டிரைவரை செலக்ட் பண்ணாங்களாம். So there was an interview to select a driver, and this is how it went. இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க. இந்த இந்த என்னுடைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க வண்டியில், நீ எவ்வளோ பாதுகாப்பாக ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்னா அந்த மலையில் போகிற ஒரு வளைவு. So there was a question which was asked. So they asked the drivers, how will you take some of the passengers in your vehicle when there is a cliff? அவர் டிரைவர் என்ன நினச்சிட்டாருன்னா, பெஸ்ட் டிரைவர் இல்லை, டேலண்டட் டிரைவரை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு. So this driver wanted to prove his talent, and he's answering according to that. இப்போ சொல்கிறவர் செலக்ட் ஆகல. அந்த வளைவுக்கு நான் எவ்வளோ, அந்த பள்ளத்துக்கு நான் எவ்வளோ கிட்ட போய் நான் வந்துடுவேன். So this person, this driver who has been interviewed, he told like, as far closer I can go to that cliff, I will go to that cliff and then take a turn. But this guy was not selected. பெஸ்ட் டிரைவர் அவர் கிடையாது. So he was not the best driver. எவ்வளவுக்கு நான் இந்த ஓரமாக எவ்வளவுக்கு அந்த மலை அந்த பள்ளத்துலேருந்து விலகி போக முடியுமோ போகிறேன், அவங்க தான் பெஸ்ட் டிரைவராக செலக்ட் பண்ணாங்க. So the driver who was selected in that interview was the one who said, when I see a cliff, I try to keep a distance and keep as far as possible from that cliff. நம்ம சீனிவாசன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. It's Brother Srinivasan who told me this. அநேகரால சபையில் அமர வச்சு தேவன் பாதுகாத்து இந்த பாலியத்துக்குரிய இச்சையிலிருந்து தேவன் விடுபடும்படியாக தொடர்ந்து வழி நடத்திட்டே இருக்காங்க. God has kept us in the church, and He's teaching us so that we are being preserved from this danger of தேவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். I'm really grateful to the church and the brothers and sisters in the church. என்னுடைய வாலிபத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்டதுனால இன்றைக்கு என்னுடைய கால்கந்த சபையை இருப்பதற்கான தேவனுக்கு நன்றி இருக்கான். I'm really grateful for to the Lord for making me stand in the church, because I've been hearing these words right from the time I was a young person. அநேக சபைகளில் நான் போன சபைகளில் இப்படிப்பட்ட பாலியல் இச்சத்துக்குரிய இருதயத்தில் இருக்கிற அந்த தேவன் அருவருக்கிற காரியத்தை நான் கேட்டதில்லை. நான் எப்போ சிஎஃப்சிக்கு வந்தனோ அப்பொழுதுருந்து நான் கேட்டு இந்த வார்த்தையினால் அநேக முறை நான் இருதயத்தில் நான் எச்சரிக்கப்பட்டு நான் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறேன். In the churches, in the other churches that I've gone to, I have not heard about the dangers of these youthful lusts. And in this church, when I came to CFC, I've been hearing these truths, and I have been protected and being warned, and I'm in the church because of His mercy. எவ்வளோத்துக்கு இந்த வார்த்தையை கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவாய் பிசாசானவன் இன்னொரு மிருகத்தை சொல்கிறேன். நான் மாத்தையா சொன்ன மாதிரி இன்னொரு மிருகம் கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மளை விழுங்கும்படியான ஒரு பிசாசானவன் நம்மளை சுற்றி திரிஞ்சு கொண்டே இருக்கிறான். நீங்கள் எச்சரிப்பு அடையும்படியாக அதனால் நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். So we have heard this word of warning as well. As Brother Mathaiya was sharing, there is one animal he shared. There is also another animal. Satan is like a roaring lion. Even when we hear words like this, keep on hearing words like this, he wants to take it away like a roaring lion. நான் கேட்ட இந்த நல்ல வார்த்தைக்கு நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கேன். I'm really grateful for the good words that we heard today. பிசாசு என்னை விழுங்காதவரை தேவன் என்னை சபையில் வைத்து பாதுகாப்பதற்கான நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். I'm really grateful that Satan had not taken over me like a roaring lion, and I'm preserved in the church. ஆரம்பத்தில் நாம் கேட்டது போல தேவன் நம்ம வார்த்தையை கேட்டோம்ல,
ரோமர் 12:1 நாம் இப்படியாக ஒரு வார்த்தையை கேட்டோம். As we heard in the time of praise and thanksgiving, Romans chapter 12 verse 1. எப்படி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. Look at how God begins that. அதே அப்படியே கண்டினியூ பண்ணி தான் நம்மகிட்ட தேவன் நம்ம எதை சரீரத்தை எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். God is continuing to speak to us, how we should offer our lives as a living sacrifice. ஆண்டவர்கிட்ட நம்ம வேற எதையும் கேட்கல. உங்கள் சரீரங்களை 12:1 ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். God is not asking for anything else. He's asking, therefore I urge you, brethren, by the mercies of God, to present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. இறங்கி தான் கேட்குறாரு ஆண்டவர். ஒரு கமாண்டிங் பண்ணி கேட்கல, தேவன் இறக்கப்பட்டு கேட்குறாரு, உங்களோட சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு. He's not asking as if it is a command, but by the mercies of God he's asking this. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்கிறாரு. This is your spiritual service of worship. நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் அந்த நாளில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். I want to share what God has been speaking when I was hearing this word. ஆண்டவர் இப்படியா சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அன்ஃபிட் ஆகணும்னா ஒரே ஒரு காரியம். எபேசியர் 5வது அதிகாரம். If you want to be unfit for the kingdom of heaven, this is one verse in Ephesians chapter 5. 3வது வசனத்தில் வேசித்தனம், அசுத்தம். Ephesians chapter 5 verse 3, immorality, impurity. விபச்சாரக்காரன். 5வது வசனத்தில் விபச்சாரக்காரன், அசுத்தமானவன். In verse 5, immoral, impure. தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதை அறிந்திருக்கிறீர்களே. So those people will not have an inheritance in the kingdom of Christ and God. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபாக்கினை வருவதால் ஒருவன் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. 6வது வசனம். Verse 6, let no one deceive you with empty words, for because of these things the wrath of God comes upon the sons of disobedience. முற்காலத்திலே 8வது வசனம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போதோ கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. Verse 8, for you were formerly darkness, but now you are light in the Lord. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Yes, dear brothers and sisters, we are called to walk as children of light. நாம் எந்த வயசில் இருந்தாலும் சொல்லி நம்முடைய அந்த பருவ நிலை அடைந்த பிறகு நாம் எந்த வயதில் இருந்தாலும் சரி, பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு என்னை விழுங்கும்படியாய் தொடர்ந்து அவனை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எச்சரிக்கை அடைவோம். Let us take heed, when whatever be our age, when we come to that age, Satan is like a roaring lion who seeks to swallow us. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதிகளாய் மாறி போயிட முடியும். We could become enemies to the kingdom of heaven. நான் ஒரு நாளும் தேவனுக்கு நான் ஏதோ சபைக்கு ஆராதனை கலந்து கொள்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் என்கிட்ட இருந்து தேவனுக்கு ஒரு ஆராதனை கிளம்பி இருக்கவே இருக்காது. We could say I have come and attended this worship, but there would not have been a true worship that would have come out of my life.